ആരാധിച്ച ആരാധനയുടെ മറുപടി, നീ ആരാധിத்த ആരാധനയ്ക്ക് பதில் ഫസ്റ്റ് ദൈവം നിനക്കല്ല തരുന്നത്. முதல்ல தேவன் உனக்கு கொடுக்க மாட்டார். നിന്നെ സഹായിക്കാൻ കഴിവുള്ള, உனக்கு உதவி செய்ய கூடிய, നിന്റെ അപ്പനോ അമ്മയോ അല്ലാത്ത, உன்னுடைய தகப்பனோ தாயோ இல்லாத, നിന്റെ സഹോദരങ്ങളല്ലാത്ത, உன் சகோதரர்கள் இல்லாம, നിന്റെ കൂട്ടുകാരല്ലാത്ത, உன்னுடைய நண்பர்கள் இல்லாம, നിനക്കറിയാത്ത, உனக்கு தெரியாத, നിന്നെ അറിയാത്ത, உன்னை தெரியாத ഒരു വ്യക്തിയോടാണ് ദൈവം ഇടപെടുന്നത്. ஒரு நபரோடு ஆண்டவர் பேசுவார். കരങ്ങളെ അടിച്ചു സ്തുതിച്ച്, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ദാവീദിന് സാമുവേൽ ആരെന്ന് അറിയില്ല. தாவீதுக்கு சாமுவேல் யாருன்னு தெரியாது. സാമുവേലിന് ദാവീദ് ആരെന്ന് അറിയില്ല. சாமுவேலுக்கும் தாவீது யாருன்னு தெரியாது. നീ പ്രതീക്ഷിക്കുന്നവരിൽ നിന്ന് നല്ല നന്മ വരുന്നത്, நீ எதிர்பார்க்கிற நன்மை வராது. നീ പ്രതീക്ഷിക്കുന്ന എല്ലാ ഡോറും നിനക്ക് വിരോധമായി അടയും. நீ எதிர்பார்த்திருக்கிற எல்லா கதவுகளும் உனக்கு முன்பாக அடையும். നീ പ്രതീക്ഷിക്കാത്ത ഇടത്ത് നിന്നൊരു മെസ്സേജ് വരും. நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு செய்தி உனக்கு வரும். നീ പ്രതീക്ഷിക്കാത്ത ഇടത്തു നിന്ന് ഒരു മെയിൽ വരും. நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு ஒரு மெயில் வரும். അത്ഭുതം നടക്കുവാൻ ஒரு அற்புதம் நடக்க ഒരു മെസ്സേജ് മതി. ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு மெசேஜ் போதும். ഒരു മെയിൽ മതി. ஒரே ஒரு மெயில் போதும். ഒരു ഫോൺ കോൾ മതി. ஒரே ஒரு போன் கால் போதும். നിന്റെ ലൈഫ് ചിലപ്പോൾ ചേഞ്ച് ആയി മാറും. உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுதே മാറ ആരംഭിക്കും. കരങ്ങളെ അടിച്ചു മാറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. നിന്റെ ലൈഫിനെ ചേഞ്ച് ആക്കുന്ന ചില ഫോൺ കോളുകൾ, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு போன் கால், നിന്റെ ലൈഫിനെ മാറ്റുന്ന ചില മെസ്സേജുകൾ, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற சில செய்தி மெசேஜஸ், ചില നിന്റെ ലൈഫിനെ മാറ്റുന്ന ചില മെയിലുകൾ, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற சில மெயில்கள் നിന്റെ മൊബൈലിൽ വരാൻ പോകും. உன்னுடைய மொபைல்ல வரப்போகிறது. കരങ്ങളെ അടിച്ചു ശക്തിയോടെ അടിച്ചു മാറ. கரங்களை தட்டி வல்லமையோட சொல்லுங்க. ദാവീദ് ആരെന്ന് പോലും അറിയാത്ത സാമുവേൽ, தாவீது யாருன்னே தெரியாத சாமுவேல் ഒരു ദൈവ ശബ്ദം കേൾക്കുകയാണ്. ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். ഇസ്രായേൽ ഞാനൊരു രണ്ടാമത്തെ രാജാവിനെ കണ്ടിരിക്കുന്നു. இஸ்ரேலிலே ஆளும்படி நான் இன்னொரு ராஜாவை பார்த்து கண்டுபிடித்தேன். അവൻ ഈശായിയുടെ വീട്ടിൽ നിന്ന്, அவன் ஈசாயின் வீட்டிலிருந்து ഏറ്റവും ഇളയ പുത്രനായ கடைசி மகனா இருக்கிற ദാവീദായിരിക്കും. தாவீது தான் அது. ഈശായിയുടെ വീട്ടിൽ പോയ സാമുവേൽ, ஈசாயுடைய வீட்டுக்குள்ளே போன சாமுவேல் രാജാവിനെ അന്വേഷിക്കുകയാണ്. ராஜாவை தேடுகிறாரு. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ദാവീദിന്റെ സഹോദരങ്ങളല്ല തേടിയത്, தாவீதினுடைய சகோதரர்களை தேடல, രാജാവിനെ തേടുന്നു. ராஜா எங்கன்னு தேடுறாரு. ഈശായി അമ്മയും പറയുക, ஈசாயும் தன்னுடைய தாவீதின் தாயும் சொல்றாங்க, ഇത്രയും മക്കളെ ഉള്ളൂ, இத்தனை பேர் தான் இருக்காங்க, இத்தனை பிள்ளைகள் தான் ഈ இருக்காங்க, 7 പേരേ ഉള്ളൂ, இந்த 7 பேர் தான் இருக்காங்க, ഇതിൽ ആരെങ്കിലും ഒരാളായിരിക്കും രാജാവ്. இதுல யாராவது ஒருத்தர் தான் ராஜாவா இருக்க போறாங்க. സാമുവേൽ പറഞ്ഞു, നോ, சாமுவேல் சொன்னார், இல்ல, ഞാൻ കണ്ട രാജാവ് ഇവിടെ ഇല്ല. நான் கண்டுபிடித்த ராஜா இங்க இல்ல. ഉടനെ അമ്മ പറയാ, ആ ഒരുത്തൻ കൂടെ ഉണ്ട്. உடனே அம்மா தாய் சொன்னாங்க, இன்னும் ஒருத்தன் இருக்கான், അവൻ വനത്തിൽ പോയിരിക്കുന്നു, அவன் കാட்டுக்குள்ள போயிருக்கான், അവൻ തിരിച്ചു വരുമെന്ന് അറിയത്തില്ല. அவன் வருவானான்னு தெரியாது. കരടിയോ സിംഹോ പിടിച്ച് തിന്നു കാണും. கரடியோ சிங்கமோ அவனை ஒருவேளை சாப்பிட்டு இருக்கலாம். ഇവരിൽ ആരെങ്കിലും ഒരുവനെ രാജാവാക്ക്. இவர்களில் 7 பேர்ல யாராவது ஒருத்தர் ராஜாவாய் സാമുവേൽ പറഞ്ഞു, சாமுவேல் சொன்னார், അവൻ വരാതെ அவன் வராம ഞാൻ ഇനി വെള്ളം പോലും പിടിക്കത്തില്ല. நான் ஒரு திரு தண்ணி கூட நான் குடிப்பதில்லை. കരങ്ങളെ അടിച്ചു, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். അപ്പനും അമ്മയും തള്ളിയവന് വേണ്ടിയിട്ട്, தாயும் தகப்பனும் தள்ளினவனுக்காக, தாயும் தகப்பனால் தள்ளப்பட்டவனுக்காக കൊട്ടാരത്തിൽ നിന്ന് അകത്ത് വന്നവൻ ഉപവസിക്കുകയാണ്. அந்த அரண்மனையிலிருந்து உள்ள வந்தவன் உபவாசிக்கிறான். നിനക്ക് വേണ്ടി നിന്റെ അപ്പനും അമ്മയും ഉപവസിക്കത്തില്ല. உனக்காக உன் தாயும் தகப்பனும் உபவாசிக்க மாட்டாங்க. നിന്നെ അറിഞ്ഞൂടാത്ത ചിലർ നിനക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്. உனக்கு தெரியாத சிலர் உனக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സാമുവേൽ പറയുകയാണ്, சாமுவேல் சொல்லுகிறார், പ്രൈസ് ദി ലോർഡ്, praise the Lord, ദാവീദ് വരാതെ தாவீது வராம ഞാൻ ഇനി ഒരു ഗ്ലാസ് വെള്ളം പോലും കുടിക്കത്തില്ല. நான் இனி கொஞ்சம் தண்ணி கூட நான் குடிப்பதில்லை. അങ്ങോട്ട് പോയത്, அங்க போனது ആടിന്റെ പുറകെയാ പോയത്, ஆடுகளுக்கு பின்னாலதான் போனார். ഇങ്ങോട്ട് വന്നത്, திருப்பி வந்தது രഥത്തിലാണ് വന്നത്. ஒரு ரதத்திலே அவர் திரும்பி வந்தார். ഷിഫ്റ്റ് നടന്നാൽ അങ്ങനെയാണ്. எப்படி ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது பாருங்க. ഈ അപ്പൻ മറക്കാതിരുന്നു എങ്കിൽ,
இந்த அப்பன் இந்த தகப்பன் ஒருவேளை மறக்காம இருந்திருந்தா, അമ്മ മറക്കാതിരുന്നുവെങ്കിൽ தாய் மறக்காம இருந்திருந்தா, ദാവീദ് ഒരിക്കലും രാജാവാകത്തില്ല. தாவீது ஒருபோது ராஜாவா இருக்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. നിന്നെ ആരെങ്കിലും മറന്നു എങ്കിൽ உன்னை யாராவது மறந்தாங்கன்னா നിന്റെ ജീവിതത്തിൽ ഒരു പ്രൊമോഷൻ നടക്കാൻ പോകുന്നു. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷனை ஆண்டவர் கொடுக்க ഒരു போகிறார். ഷിഫ്റ്റ് നടക്കാൻ പോകുന്നു. ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை வல்லமையா தட்டி சொல்லுங்க.